வெரசா போகையில. மோகனா, நான் எதுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்கள் தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போதானே சட்னி அரைச்சி சாப்பிட்டு முடிச்சா, மறுபடியும் எதுக்கு நீ தேங்காய் கட் பண்ணுற? தேங்காவை சட்னிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? குருமாக்கு யூஸ் பண்ணலாமே. சரி, வேற 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 எதுக்கு யூஸ் பண்ணுறது? சும்மா இந்த மாதிரி சாப்பிட யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. வேற வேற என்ன? ஒரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக அது தெரியாமல் இருந்திருக்கு மோகனா. தேங்காயை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் தானே தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் தலைக்கு போகிறதுக்கு வேணும். இதை தலைக்கு போட போறியா? ஆமாம். நிஜமாவா? நிஜமா. ஹேர் பேக் மாதிரி? ஹேர் பேக் மாதிரி தான் போட போகிறேன். என்ன பண்ண போற? தேங்காய் கொஞ்சம் ஒரு அளவு எடுத்துக்கணும். இப்போ நீ முன்ன ஹேர் பேக் டிப் சொல்ல போற. ஆமா, ஹேர் பேக்கு ஃபுல்லா சொல்ல போற. நான் வந்து வாரத்துக்கு எப்படியா கண்டிப்பா ஒரு 3 ஹேர் பேக். ஒரு நிமிஷம் சார். சார் வாங்க வாங்க, அப்படியே கேமரா எடுத்துட்டு வந்து அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் சார். எனக்கு மட்டும் சொல்லாத, அப்படியே நம்மளோட வியூஸ்க்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஓகேவா சார்? ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஆர்டரில் ஓகே தானே? ஓகே, நீங்களும் கேட்டுக்கோங்க. இந்த பொண்ணு ஏதோ ஹேர் பேக் சொல்ல போகுது. இதோட வளர்ச்சியின் ரகசியம் வந்து இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன், முக்கியமான காரணம் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கேட்டு கொஞ்சம் நம்மளும் வளர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சொல்லு. ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தா தேங்காய் தான். ஓகேவா? தேங்காய் வந்து கேரளாலாம் நார்மலாகவே கெட்டு போன தேங்காய் கூட அரைச்சி தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் வந்து கெட்டு போன தேங்காவெல்லாம் குப்பையில போட்டிருக்க மாட்டேனே. அதுக்குன்னு நாமளும் அதே கெட்டு போன தேங்காய் யூஸ் பண்ணணும்ல, ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் எடுத்துக்கலாம். இதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓ, அப்போ இது செட்டப்போட தான் இந்த பொண்ணு உட்காந்துருக்கு. ஆஃபீஸ்லேயே வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கு. கையில் எடுத்து போடும் நார்மலாக. இன்னைக்கு நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பூனில் எடுத்து போடுது பார்த்தீங்களா? அளவு வேணும்ல, அதுக்காக தான். சரிங்க, நீங்கள் போடுங்க. 3 ஸ்பூன் எடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தா சாதம் தான். சாதம் இது நேற்று நீ வச்ச மிச்ச சாதம் தானே? சாப்பிடாம வச்ச லஞ்சுக்கு கொண்டு வந்த மிச்ச சாப்பாடு தானே இது? இல்லை மோகனா, சாதம் வந்து நம்ம பழைய சாதத்தை உடம்புக்கு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது பழைய சாதம் தான். இதை வந்து நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய தலைமுடிக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்க்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து ஊற வச்ச தண்ணி. ஆமாம், அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபெர்மெண்ட் ஆகிருக்கிறதுனால அதில் வந்து நிறைய விட்டமின் B12 இருக்கும்ல, அது நம்ம வயிற்றுக்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்புக்கும் நல்லது போல். இப்போ இதில் இருந்து நான் அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, அப்போ தேங்காயும் ரைஸும் ஈக்குவல் குவான்டிட்டி. ஆமாம். ஓகே, இப்போ இந்த தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது இதுக்காக சாப்பாட்டை மிச்சம் வச்சுதா இல்லை மிச்சம் வச்ச சாப்பாட்டில் ஹேர் பேக் பண்ணுதான்னு எனக்கு தெரியல. இப்போ இது என்னது? கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். ஆமாம், விளக்கெண்ணெய். இதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட். ஆமாம். ஓகே, உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் போடுறது சீக்கிரமாக சளி பிடிச்சிரும். ரொம்ப உங்களுக்கு கோல்டு பாடி அப்படின்னா விளக்கெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு சொல்லுதேன்னு கேட்டு 3 ஸ்பூன் போட்டு சளி பிடிச்சிக்கிச்சு அருணாவால தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. 3 ஸ்பூன். அப்புறம் அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். 3 இன்க்ரீடியன்ட். சிம்பிளான ஹேர் பேக் தான். ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டை போட்டு வர ஹேர் பேக் வந்து இந்த மாதிரி முரட்டுத்தனமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா இனிமேல் நம்ம ஐ திங்க் அதை நம்ம அடிக்கடி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமாம், இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீ போடுவேன்? வாரத்துக்கு ஒன்ஸ் இது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் உங்கள் வீட்டில் சாப்பாடு மீறுமா? அப்படி இல்லை. சரி, ஓகே, வேஸ்ட் ஆகுது, நம்ம தலைக்கு போடலாம்ல, அதனால தான். எங்கள் வீட்டில் டெய்லியும் மீறும். நான் இனிமேல் டெய்லியும் போடுறேன். டெய்லியும் போடக்கூடாது, வாரத்துக்கு 2 டைம் போட்டாலே போதும். சரி, ஓகே. இல்லைன்னா ஒரு டைம் போட்டால். இப்போது அரைச்சிக்கலாம். ஃபுல் செட்டப்போட வந்திருக்குது இந்த பொண்ணு. ஐ திங்க் நான் ஷூட் பண்ணுவேன்னு தெரிஞ்சே இது வந்து இந்த மாதிரி அழகா கொண்டெல்லாம் போட்டுட்டு நான் ஹேர் பேக் போடும்போது நீங்க தான் வந்து இப்போ நான் ஷூட் பண்ணலான்னு சொன்னீங்க. சரி அரை. ஓகே, அரைச்சாச்சு. இதை வந்து நீ அப்படியே உன்னோட இது உன்னோட மொத்த முடிக்கு பத்தாதே. மொத்த முடிக்கு பத்தாது தான். இது வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக போடணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா
இதோட ரேஷியோவை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது வெறும் நம்ம ஸ்கேல்ப்புக்கு மட்டும் போடுறதுனால எல்லாத்துலேயும் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இதை அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியல? ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா ட்ரை ஆகிடும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக. இப்போ ஆஃபீஸ் டைமில் இந்த பொண்ணு ஹேர் பேக் போடுது, 20 மினிட்ஸ் ஊற வைக்குது, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ்லாம் பண்ணுது. பார்த்துக்கோங்க. நான் ஆஃபீஸ்லேயே பண்ணுறேன். அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் தாராளமாக பண்ணலாம்ல. ஆனால் வீட்டில் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸாக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க, அப்புறமா மீந்து போன சாதம், விளக்கெண்ணெய், இது 3மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டு மிக்சியில் இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இதை உங்களோட ஸ்கேல்ப் மற்றும் முடி எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 20 to 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது வந்து நேச்சுரல் கண்டிஷனராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைஸ் ஊற வச்ச தண்ணியும் இதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த கண்டிஷனரும் போட தேவையில்லை. இதுக்கப்புறமா இந்த பொண்ணு எப்படி இதை அப்ளை பண்ணுது அண்ட் இந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி காமிக்க போறியா வீடியோவில்? இல்லை, நான் அப்ளை பண்ணி நான் தனியாகவே போய் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம முறை அப்ளை பண்ணாதான் எதுன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் போய் பார்க்க தான் போகிறேன். ஸோ நீங்கள் வந்து தமிழ் பியூட்டி டிவிக்கு ஒரு புதுசான சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. சொல்லி இதெல்லாம் ஒரு டைலாக் தான் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கப்புறமா போய் வந்து இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுங்க. ஓகே, ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியாக இருந்தா உங்களோட ஹேர் வந்து நேச்சுரலாக கண்டிஷனர் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி அருணா கூடவே இருந்து என்னென்ன ரகசியங்கள்லாம் அது மண்டைக்காகவும் முடிக்காகவும் பண்ணுதுன்னு பார்த்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் மோனா அண்ட் அருணா.